பால்கனிஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வியூவோட இருந்தால் சூப்பராக இருக்கும். வணக்கங்க. ரைட்லா ரைட்டு. வணக்கங்க. மறுபடியும் நான் தான் உங்கள் அபிமான மேட் ஃப்ரம் ஸ்காட்டிஷே. அந்த பக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் இந்த பக்கம் நல்லா இருக்கிறேன். அடுத்து போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஸோ போன வீடியோவில் நான் அகாடமிக் மிஸ்காண்டக்ட் வந்துட்டு நமக்கு எந்தெந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த 3 விஷயம் தான் மேஜராக இங்கே எல்லாமே நடக்கும். ஸோ அந்த 3 விஷயத்தில் எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, நான் அதை எப்படி டேக்கிள் பண்ணேன், எனக்கு இந்த 7.5 நாட்டு சனி எப்போ தான் விட்டு போகும்னு தெரியலன்றத மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னை பார்த்து என்கிட்ட கிளம்பி போகிறது மாதிரி இருக்கும். ஆமாம், மறுபடியும் நான் இடன்ட்ரா போகிறேன். அது ஏன் எதுக்குன்றத போக போக சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இடன்ட்ரா போகிற வீடியோவே அடுத்து ஒரு 2 பார்ட்டாக போடலான்ற ஒரு நினப்பில் இருக்கிறேன். ஏன்னா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அதில் கடைசி வீடியோலாம் வந்துட்டு சூப்பராக வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு இப்போ நான் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கிறேன்னா இடன்ட்ராக்கு பஸ் ஏறுறதுக்கு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற பேரெல்லாமே அப்படி தாங்க இருக்கும். இடன்ட்ரா, செயின்ட் ஆண்ட்ரூஸு, அப்புறம் அபர்டீனு, அப்ராத்து, பெர்த்து, என்னென்ன பேர் வைக்கிறானுன்னு தெரில. நம்ம ஊரே பாருங்கள், டண்டி. நான் ஃபஸ்ட்டு டண்டின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருக்கும் சொல்லுங்கள்? உப்புக்காக காந்தி போனார் டண்டி, அவர் திரும்பி வரவனா குத்தானா வண்டி. இந்த ஊர் தான் தண்டியா அப்படி இப்படிலாம் நினச்சேன் நான். ஸோ நமக்கு நடந்த அந்த மோசமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பின்னோக்கி போகணும். எந்த பின்னோக்கினா, எனக்கு இது தொடர்ச்சியாக தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எனக்கு அக்காமடேஷனில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு நான் ஜாயின் பண்ணும்போது அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நான் காலேஜில் வந்துட்டு பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டேன். போய் சேர்ந்த ஒரு 1 to 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி குரூப் ப்ராஜெக்ட்லாம் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஸ்வலாகவே அப்ராடில் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறோன்னு சொன்னால் அங்கே எக்ஸாம்ஸில் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட், அசஸ்மெண்ட்டு இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். ஸோ எனக்கும் அந்த ஒன்றுமே வந்துட்டு குரூப் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் நானும் நம்ம ஊர் பையன் ஒருத்தனும், அதுக்கப்புறம் வேறு ஒரு கண்ட்ரி, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த கண்ட்ரியிலேருந்து ஒரு 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க. நாங்களும் ஓகே, எதுவுமே தெரியாது, ஓகே நம்ம சேர்ந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாமே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி இந்த ஏஐ சிஸ்டம்ஸு பில்ட் பண்ணுறது இதுலாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுன்றனால அவ்வளோவா எதுவும் பிரச்சனை இல்லை. ப்ராஜெக்ட்லாம் ஒன்றும் அவ்வளோ டஃபாலாம் இருந்ததில்லை. ஸோ அதனால் நான் ஆரம்பத்துலேருந்தே கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அதான் எங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வேறையா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் சேர்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 4 பேரும் ஃபஸ்ட்டு ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மித்த இருக்க 2 பசங்க வந்துட்டு ஜான்வரி இன்டேக்கு, ஒரே ஒரு பையன் மட்டும் செப்டம்பர் இன்டேக்கு. அவர் நம்ம ஊருக்காரர் தான். அவர் செப்டம்பர்லேயே வந்துட்டனால அதுக்கு முன்னாடியே சில ஏஐ மாடல்ஸை கூட ஒர்க் பண்ணுறது, பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சிஸ்டம் வந்துட்டு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 2 பேர்த்துக்கு வந்துட்டு சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஐடியா இல்லை. அவங்க அப்போ தான் வந்துட்டு இதை புதுசாக எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஐடியா இல்லை. அப்போ வந்துட்டு அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கொலாப்ஸாக வந்துட்டு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது எங்கள் 2 பேர்த்துக்குமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஏன்னா அது ஒரு ஆர்டராகவே இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வேணாம் நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் சிஸ்டம் வந்துட்டு பில்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா 4 பேர் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னால் 4 பேர்த்துக்குமே கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தால் தானே அவங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு ஃபேராக இருக்கும். ஸோ அதனால் நாங்களும் ஓகே அப்படின்னா ஓகே, நாங்கள் 2 பேரும் சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம், நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம், நீங்கள் அதை வச்சுட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. நாங்களும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்களும் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி நாங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணால் ஒரு 2 வீக்ஸில் எங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துருச்சு. சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட் ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு மட்டும் வரவே இல்லை. நாங்களும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரே ஒரு மெயில் மட்டும் வருது. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் அகாடமிக் மிஸ்காண்டக்டில் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றது, அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாவு டான்ஸ் தான் ஆனோம். வந்து பேகை தொலைச்சிட்டு அக்காமடேஷனில் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது. வந்தால் ஒரே அடி, தம்பி அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க?
நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அகாடமிக் மிஸ்கான்டக்ட் கமிஷனிங் அப்படின்ட்டு. எனக்கு கமிஷனிங்னா ஃபஸ்ட்டு நான் அந்த இது பார்க்கும்போது எனக்கு ஐடியாவே கிடையாது. நானே சரி மற்ற பசங்களுக்கெலாம் வந்துட்டு இதை கேட்டு உங்களுக்கு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பயங்கர பீதியில் தான் இருக்கிறேன். ஆல்ரெடி அந்த மெசேஜுக்கே பயங்கர பீதியில் இருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சரி கமிஷனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப சீரியஸான அஃபென்ஸு. காசு கொடுத்து வெளியில் வாங்கியிருக்கிறோன்னு சொல்லிட்டானுங்க. எனக்கு நான் பகீர்னு இருக்குது. ஏன்டா ராப்பாகலாம் முழிச்சு நான் தான்டா பண்ணேன், ஏன்னா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பண்ணது நமக்கு தெரியல, நம்ம தான் பண்ணோம் அப்படின்றப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஆக்சுவலாக. அதுவும் கமிஷனிங்னா டெர்மினேட் தானாமா, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா டெர்மினேட் தானாமா. எனக்கும் மெயில் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் வந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அதுதான் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வந்து இங்கே ஒரு லைஃப்பை பில்ட் பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்கும்போது இந்த ஒரு 2 மாதத்தில் வந்துட்டு தம்பி அவ்வளோதான் மூட்டை முச்செல்லாம் கட்டி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கின கடன்லேருந்து எல்லாமே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. ஐயோ அப்பா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் பயப்பட வேணாம், பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணுவோம், என்னன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பார்த்து போயிட்டு நான் என்ன பண்ணேன், நான் என்னென்னலாம் அதில் ஒர்க் பண்ணேன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அவங்களும் அப்பயே சொன்னாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடந்தும்போதே சொன்னாங்க, உன் மேலே எதுவும் தப்பு இல்லாத மாதிரி தான் தம்பி இருக்குது, ஆனால் நான் எதுவும் பண்ண முடியாது, நான் இந்த ரிப்போர்ட் அப்படியே வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவேன், அவங்க எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு சொன்னால் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரி குரூப் அசைன்மெண்ட்லாம் பண்ணும்போது யார் கூட இருக்கீங்கன்றதை வந்துட்டு பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நீங்களும் எடுத்துக்கோங்க, அது உண்மை தான். யார் வந்துட்டு உங்கள் டீம்மேட்டாக வராங்கன்றதை பார்த்துக்கோங்க, ஏன்னா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கெல்லாம் பாருங்கள் வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் எனக்குலாம் நடந்துருச்சு. ஆங்கிள் ரொம்ப மேலே இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா? நண்பர்களே தம்பி அப்படியே பேசிட்டு இடம்புறம் வரைக்கும் வந்துட்டேங்க நடந்து அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே இடன்ற பஸ் ஏறி நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம அக்காவுங்க அண்ணனுங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம். அதை நான் என்னன்னு சொல்லிட்டு வர வீடியோஸில் சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பேச வந்தோமோ அதை பேசுவோம். ஒன்றும் தெரியாத ஸோ நான் எது வரைக்கும் நிப்பாட்டியிருந்தேன்னா, நான் வந்த 2 மாதத்தில் இந்த மாதிரி நீங்கள் கமிஷனிங் பண்ணிட்டீங்க, அவள் தான் நீங்கள் போச்சு, உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு தம்பி, நீங்கள் இன்னும் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்பி ஊரை பக்கம் போலையா அப்படின்னு கேட்குற மாதிரி கமிஷனிங்னு சொல்லி என்னை மாட்டி விட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குருட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கெல்லாம் போயிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக மெயில் வந்துட்டு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இந்த மாதிரி போச்சு பின்ன உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வந்துட்டு அலாட் பண்ணியிருக்கிறோம், இத்தனாம் தேதி வந்துட்டு நீங்கள் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு பெரிய ஒரு மெயிலாக வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த ரூம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, யார் உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கரெக்ட் டைமுக்கு போய் நீங்கள் அங்கே நின்றுட்டிங்கன்னா உங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சும்மா கண்ட மணிக்கு கேள்வி கேட்பாங்க, தம்பி நீ யார், எங்கேருந்து வந்த, உங்கள் குரூப்பில் யார் தம்பி நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, அவ்வளோதான் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க உங்ககிட்ட. அப்போ நீங்கள் பொறுமையாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னே சொல்லிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன இதோ அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அதை விட்டுட்டு மறைக்க பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கே கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மறைக்க பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரூவாகவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி மோசமான பையன் இவன், அவ்வளோதான் கெட்டு போய் குட்டிச்சோராக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு துரத்தி விட்டுருவாங்க. நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். அதனால் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இதுதான் ரீசனு, அதனால் என்னை மன்னிச்சு விட்ருங்கன்னு சொல்லிட்டு அப்பாலஜிஸ் கேட்டுருங்க. அதுவே நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன வேலைலாம் பார்த்தீங்க, நீங்கள் தப்பு பண்ணாததுக்கு உங்ககிட்ட என்னென்ன வந்துட்டு ப்ரூஃப் இருக்குது, இந்த ப்ரூஃபுக்கெலாம் வந்துட்டு உங்ககிட்ட வாட்ஸ்அப் சாட்டு இல்லை நீங்கள் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒவ்வொரு அப்டேட்டும் நான் கொடுத்தேன், நான் அந்த மாதிரி ஒன்று நான் பண்ணி கொடுத்தேன், நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இமெயில் ப்ரூஃபு இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண ப்ரூஃப்னு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒன்றொத்தையும் போய்ட்டு அவங்ககிட்ட அள்ளி தெளிங்க. அவங்க
ஒன்றத்தையுமே வந்துட்டு அவங்க நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு இதை ரிப்போர்ட்டாக வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி நம்ம ஸ்கூலில் வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்னா ஸ்கூல் வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்கூல்னால் யூனிவர்சிட்டி வந்துட்டு அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணி உங்கள் மேலே உண்மையிலேயே தப்பு இருக்கா, உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லை தப்பு இல்லையா உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு 3 தான் வரும். ஒன்று டேரெக்டாக டெர்மினேஷனு, உங்களுக்கு கோர்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வெளியில் போட அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்ருவாங்க. ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு இந்த மாடியில் மட்டும் நாங்கள் ஃபெயில் பண்ணுறோம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஏன்னா உங்களுக்கு டெர்மினேட் பண்ணிட்டா அது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது மோசமான விஷயந்தான். ஆனால் மாடியூல் ஃபெயில் பண்ணிட்டா என்ன நடக்கும்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாடியூலில் ஃபெயில் ஆனாலும் உங்களால் திரும்பி அதை எழுதி பாஸ் பண்ண முடியாமல் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது டீக்ரேட் பண்ணி உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் வீசா கிடைக்க வேண்டிய எலிஜிபிலிட்டி நீங்கள் டேரெக்டாக இழந்துருவீங்க. அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு எம்எஸ்சி டிகிரி தரப்படாமல் டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் தந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூவும் கிடையாது. உங்களோட கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வீட்டுக்கு போயிடணும். உங்களால் 2 இயர்ஸ் பிஎஸ்டபிள்யூ இப்போ 18 months பிஎஸ்டபிள்யூ எதுவுமே உங்களால் எடுக்க முடியாது. ஸோ இது ரொம்ப 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 worst கேட்டகரி. மூணாவது மட்டும்தான் சேஃபானது. என்ன நடக்கும்னா ஓகே உங்களுக்கு ஒரு ஃபார்மல் வார்னிங் கொடுத்து நீங்கள் எந்த சப்ஜெக்டில் எந்த ப்ராஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ அதுக்கு நாங்கள் 0 கொடுக்குறோம், ரீசப்மிஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டினா ரீசப்மிஷன் கிடையாது, கிரேடை நாங்கள் வந்துட்டு ஒரு கிரேட் கம்மியாக போடுறோம். நீங்கள் பி கிரேட் வாங்கியிருக்கிறீங்கன்னா நாங்கள் சி கிரேட் போடுறோம், இல்லை நீங்கள் ஏ கிரேட் வாங்கியிருக்கிறீங்கன்னா நாங்கள் பி கிரேடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கு மூணாவது விஷயம் கிடச்சா நம்ம வந்துட்டு தப்பிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம். இப்படி தான் வந்துட்டு இவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. கமிஷனிங்கில் மாட்டி நானும் போய் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என்ன தான் இருந்தாலும் என்ன தான் வில் பவர் அந்த இது மோட்டிவேஷன் என்ன இளவு இருந்தாலும் நான் வந்து இப்போ தான் அங்கே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டு ஊர் எல்லாமே புதுசு, ஃபுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு புதுசாக நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அகாடமிக்ஸில் ஒரு பெரிய டம்முன்னு தம்பின்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பிரேக் டவுன் ஆகி உட்காந்துட்டேன். நான் அப்பயும் வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு அதுலேருந்து வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா வேறு ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன மைண்டில் நான் பண்ணிட்டு இருந்தேனே தெரில. ஆக்சுவலாக அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா எஸ்கியூஎல் கொரீஸ் வந்து நம்ம எடுக்கணும். டெக்கில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ எஸ்கியூஎல் கொரீஸ் நம்ம எடுக்கிறதுக்கு வந்துட்டு நான் என்னென்னமோ கண்ட மணிக்கு நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். என்னோட மைண்ட்லேயே இல்லை. என்னோட ப்ராஜெக்ட் சப்மிஷன் எனக்கு இன்றைக்கி இருக்குதுன்னா எனக்கு நேற்று ஈவினிங் வந்துட்டு அந்த மிஸ்காண்டக்ட்டுக்கு வந்துட்டு ரிசல்ட் வருது. என்னென்னு வந்துச்சுன்னா